கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான விஷயத்தை, நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம்? நீங்கள் கேட்கிற காரியத்திலே கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து நாம் விரும்பிய கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றிலும் நமக்கு அவர் செவி கொடுக்கவும் அவற்றை செய்து முடிக்கவும் என்ன செய்யலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், எப்படி நாம் வாழ்ந்து எப்படி கர்த்தருடைய சமூகத்தை நாம் அணுகினால் இந்த நன்மைகள் இந்த மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து யோவான் 15:7 கர்த்தர் இப்படியாக சொல்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நம்முடைய அன்பின் ஆண்டவர் அருமை இரட்சகர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு ரகசிய வழி இருக்கிறது. நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இதுவே ஒரு அற்புத வழி. அருமையான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் பாருங்கள், இப்பொழுது ஒரு அற்புதமான, எப்பொழுதும் மாறாத, எப்பொழுதும் தவறி போகாத ஒரு அற்புதமான ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்கிறதா? சில வேளைகளில் நாம் அவருடைய வார்த்தையை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். சிலர் அவருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்திருந்தும் அதை செயல்முறைப்படுத்தாதவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நன்றாக கவனியுங்கள். அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால், அருமையான தேவ பிள்ளைகளே, அவரும் நம்மிலே நிலைத்திருப்பார். ஐயா, நம்மை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் பிரியாத இந்த நல்ல நேசர் நம்மோட நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய பேச்சிலே, சொல்லிலே, செயலிலே, நம்முடைய எண்ணங்களிலே, பாருங்கள், நம்முடைய எதிர்கால திட்டங்களிலே நாம் எவற்றை விரும்புகிறோமோ, எவற்றை செய்ய விரும்புகிறோமோ, என்ன தொழிலை தொடங்க விரும்புகிறோமோ, எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தை நம்மிலே, நம்முடைய காரியங்களிலே நிலைத்திருக்கும்படியாய் நாம் கவனித்துக் கொள்ளுமானால் நிச்சயமாய் நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளை, அதனால தான் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே, கர்த்தரோடே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், ஐயா, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் நம்முடைய கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஓ மைட்டி காட், பாருங்க, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால், இந்த அற்புதமான மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு மணவாட்டிகளாகிய நாம் நிலைத்திருப்போமே ஆனால் நிச்சயமாய் நாம் விரும்பின எல்லாவற்றையும், அவரே சொன்னது போல நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், என்னை அல்லாமல் நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஐயா, பாருங்க, இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. என் தொழில், என் வாழ்க்கை, ஊழியத்தை நான் விரும்புகிறபடி செய்து விடலாம், அல்லது இந்த திருமணத்தை, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய இந்த வெற்றியை, என் தொழிலை, என் ஊழியத்தில் வர வேண்டிய வெற்றிகளை நான், இது இருக்கிறது, அது இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருக்கிறது, நாங்கள் நடத்தி விடுவோம் என்று நாம் நினைத்தோமானால் நாம் தோற்று போவோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. என்ன இருந்தா என்ன, வீட்டை கட்டி முடிக்க முடியாது ஐயா. என்ன இருந்தாலும் அதை செய்து முடிக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை 40ஆம் வயதிலே நான் கற்றுக்கொண்டேன், இதை அறிந்து கொண்டேன். தீவிரமாய் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்து செல்வ செழிப்பாய் சுகமாய் வாழ்ந்திருந்த போதும் இதை நான் அற்புதமான காரியமாய் கற்றுக்கொண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் சரியாக போனாலும் உங்களுக்கு அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாய் இந்த கர்த்தர் நகரத்தை காவாராகில்
காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்கிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவீர்கள். ஓ மைட்டி காட், இது ரொம்ப ஆபத்தானது என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஓ குளோரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஏதோ குறுக்கு வழியிலே ஆசீர்வாதங்கள் வரும், அல்லது சும்மா இருந்தாலும் வரும் கிருபை என்று நினைக்கிற காரியங்களை விட்டு கர்த்தரோடு நிலைத்திருந்து நாம் காரியங்களை ஐயா வெற்றிகரமாக செய்து முடிக்க, ஐயா அனைத்திலும் வெற்றி பெற்றவர்களாய் வாழ்க்கையில் வாழ்ந்து வளர்ந்து சிறந்தவர்களாய் மாறும்படியாய் நிச்சயமாய் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மனவாளனோடே நிலைத்திருக்கிறீர்கள், அவரோட கூட இருக்கிறீர்கள். நிச்சயமாய் அவரோட கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய தயவை, கிருபையை, அவருடைய காருண்யத்தை, அவருடைய பெரிய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. This is so powerful. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எல்லாம் சரி. ஆனாலும் நன்றாக கவனியுங்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு. கர்த்தரே சொல்லுகிறார், அன்பு ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் இயேசப்பாவே சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். This is wonderful. அருமையான தேவ பிள்ளைகளே, இது அற்புதமான காரியம். நிச்சயமாய் இப்படியாய் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஐயா, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் பாருங்க, கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டி முடிப்பார், கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டுவார், உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஐயா, கட்ட முடியாத காரியங்களை அவரே கட்டி உங்களை நிலைநிறுத்துவார். காக்க முடியாத உங்களால் காக்க முடியாத உங்கள் பிள்ளைகளை, உங்களால் காக்க முடியாத உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் காப்பார். மைட்டி காட், கர்த்தர் காவாராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இங்கே கர்த்தரே காத்துக் கொள்ளுவார். ஒரு நல்ல மனவாளனாய் இருந்து அவர் உங்களை உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தேவைகளை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர் முழுமையாய் உங்களை சுற்றி சூழ காத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மனவாளன் மனவாட்டியின் மீது மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல கர்த்தர் உங்கள் மீது மனமகிழ்ச்சியாய் இருப்பார். நன்றி தகப்பனே, சொல்லுங்க வாய் திறந்து, நன்றி தகப்பனே, எங்கள் மீது இப்படியாய் நீர் பெரிய கிருபையை வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஐயா, இந்த வேதத்தை தியானிக்கிற வேளையிலே வந்திருக்கிற, அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்கள் ஐயா, எல்லாம் இருந்தும் கட்டி முடிக்க முடியாத வீடுகள், எல்லாம் இருந்தும் நடக்காத திருமணங்கள், எல்லாம் இருந்தும் ஐயா சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் உபத்திரவமும் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உம்மோடே காத்திருக்கிற, உம்மையே நம்பி காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் அப்பாவுடைய கையின் பிரயாசங்கள், தொழிலிலே, ஊழியங்களிலே மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்களையும் மாற்றி போடும்படியாய், எல்லா விதமான சிக்கல் சிரமங்களை மாற்றி போடும்படியாய் ஐயா, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களிலே பதிலே வராத ஜெபங்களுக்கு உடனடியாய் விரைவாய் பரலோக உத்தரவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே ஐயா, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் விரும்பின எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கட்டும். கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. ஐயா, கேட்ட விரும்பின, கேட்டுக்கொள்ளுகிற, தேடுகிற அல்லது தட்டுகிற எல்லா விஷயத்திலும் கதவுகள் திறக்கப்படட்டும். தேடுகிற காரியங்களிலே கண்டுபிடிக்கும்படியாய், கேட்கிற விரும்புகிற காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம், மாறாத தெய்வீக அன்பு உம்முடைய பிள்ளைகளோடு நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவீராக. இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் விரும்பின எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆதலினால் அதற்காகவே நீங்கள் மனவாளனோடு இணைந்திருங்கள். நிச்சயமாய் இம்மையிலும் மறுமையிலும் பெரிய பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்யப்படும்.